அப்சல்யூட் சாட்டர்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷோ பராசக்தி பார்த்துட்டு வந்தாச்சு. பட்டி தொட்டி எங்கும் தீ பரவட்டும், நம் தமிழ் பரவட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணேன் பராசக்தி படத்தை பற்றி. அண்ட் இன்னொரு முக்கிய குறிப்பு, டியர் விஜய் ஃபேன்ஸ், டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட். நான் இப்போ ட்விட்டரை பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேட்ரட் மட்டும்தான் பரப்பிட்டு இருக்கீங்க. டோன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் மோர். ரொம்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கடா உங்கள் படம் இறங்காதனால. என்ன இதெல்லாம் சரி, லீவ் இட். கமிங் டு பராசக்தி ரிவ்யூ, ஒன் ஆஃப் தி அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். சுதா குங்காரா ப்ரொவைடட் அனதர் பேங்கர் அப்படின்னா என் ஒப்பீனியன். இட்ஸ் மை ரிவ்யூ. உங்களுக்கு பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னால் என்ன அடிக்கக்கூடாது. மை ஒப்பீனியன், மூவி இஸ் அன் அப்சல்யூட் பேங்கர் வித் சுதா குங்காராஸ் அதர் ஸ்க்ரீன் பிளே அண்ட் படம் அடிப்பொலியாக இருங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், என் ரிவ்யூ 4 out of 5 நான் கொடுப்பேன். த பெஸ்ட். 1960 காலகட்டத்தில் மோஸ்ட் ஹிந்தி இம்போசிஷனுக்கு வேண்டி நிறைய பேர் போராடி இருக்காங்க, நிறைய பேர் செத்து இருக்காங்க, நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. அப்போ சிஎம்மா இருந்த பக்த வட்சலம், யாருக்குமே தமிழ்நாட்டில் இது பற்றி தெரியாது, அந்த சிஎம்ஐ பற்றி தெரியாது. நானே படம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அவர் காலகட்டத்தில் தான் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அண்ட் இட்ஸ் அன் அப்சல்யூட் கிளாஸ். அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. நான் படம் நான் படம் பார்த்து முடிச்சுட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணேன், இந்த பொள்ளாச்சி ராயட்ஸ் பற்றி பார்த்தேன். எல்லாமே சூப்பராக நீட்டாக எடுத்து வச்சிருக்காங்க அந்த படத்தை. டோட்டலி இதாங்க ஒரு ஒன்லைன் ஸ்டோரியாட்டு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் சிவகார்த்திகேயன் அண்ணன் மாஸ் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஒரு டாப் டயர் ஆக்டர் ஆகிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு உழைப்பு போட்டிருக்காரு. லாஸ்ட் இறங்கின மாவீரனா இருக்கட்டும், அமரனா இருக்கட்டும், மதராசியா இருக்கட்டும், இப்போ பராசக்தியா இருக்கட்டும், எல்லாமே டாப் கிளாஸ் மூவிஸாட்டு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு டாப் டயர் ஆக்டர்ஸுக்கான எல்லா வாய்ப்புகளும் இல்லை, ஆகிட்டாரு அப்படியே சொல்லுவேன். அண்ட் எனக்கு இந்த படத்தில் முக்கியமாக பிடிச்ச கேரக்டர்னா அதர்வா. த கேரக்டர்ஸ் த பெஸ்ட், நல்லா பண்ணியிருந்தாரு அதர்வா. அண்ட் ரவி மோகன், ஜேம் ரவின்னு சொல்லக்கூடாதுல, ரவி மோகன் அவரும் வில்லனிசம் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஒரு வில்லனிசம் இல்லை, ஒரு ஆண்டகோனஸ் ரோல்னு சொல்லலாம். வில்லன் அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஆண்டகோனஸ் ரோல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுதா குங்காரோட ரைட்டிங்காக இருக்கட்டும், டைலாக்ஸ் எல்லாமே தீப்பொறி டைலாக்ஸ். சில சீன்லாம் நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகும் டைலாக்ஸ். ஐ கான்ட் ரிமெம்பர் சம் டைலாக்ஸ் ஆர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அண்ட் ஸ்ரீலீலா கேரக்டர் அது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லா சுதா கங்காரா படத்துலையும் லேடி கேரக்டருக்கு சூப்பராக எழுதியிருப்பாங்க. லைக் இப்போ துரோகின்னு சுதா கங்காராவோட ஒரு படம் இருக்கும், பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. அதை விடுங்க, இறுதி சுட்லியா இருக்கட்டும், லைக் சூரரை போட்டிலையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உமன் கேரக்டரைசேஷன் சூப்பராக எழுதியிருப்பாங்க. பட் இதில் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் டவுன் தான் ஆயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஒரு 1960 காலகட்டத்தில் நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் அந்த லாங்குவேஜ் அண்ட் டப்பிங் தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. அண்ட் ஜிவி பிரகாஷ்குமாரோட ஒரு பிஜிஎம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருந்தாலும் இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் பேங்கராக இந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு காலகட்டத்துக்கான பிஜிஎம்ஸ் எல்லாம் அழகாக பண்ணியிருந்தாரு. அண்ட் இன்னொரு விஷயம் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாய்மொழி தமிழை எங்கேயுமே படத்தில் சிதற விடலை, எல்லா இடத்துலையுமே சூப்பராக கண்ட்ரோலாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம், லைக் இப்போ வாச்சாத்தி பிரச்சனையை பற்றி விடுதலை படத்தில் காட்டியிருப்பாங்க, தூத்துக்குடியில் நடந்த பிரச்சனையை பற்றி கர்ணன் படத்தில் காட்டியிருப்பாங்க. பட் இந்த லாங்குவேஜ் பிரச்சனையை பற்றி எந்த படத்துலையுமே தமிழ் சினிமாவில் காட்டிட்டு இல்லை. ஆனால் இந்த படத்தில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு பொள்ளாச்சி ரயோட்ஸில் அழகா சுதா குங்காரா ஒரு தெலுங்கு ஆளாக இருந்தாலும் இந்த படத்தில் நீட்டாக அதை காமிச்சிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் படத்தில் காமிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாமே நல்ல விஷயம் மட்டும் சூப்பராக காட்டியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் அன் அப்சல்யூட் பேங்கர். இந்த பொங்கலுக்கு ஒரு அப்சல்யூட் கிளாஸ் வின்னர்னே நான் சொல்லலாம். அண்ட் டியர் விஜய் ஃபேன்ஸ், டோன்ட் ஷோ ஹேட்ரட் ஆன் திஸ் மூவி. படம் டாப் கிளாஸ், நல்லா இருக்கு. எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க, நல்ல படம். பொங்கல் வின்னர் பராசக்தி தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம், டிஎம்கே கவர்மெண்ட் காங்கிரஸுக்கும் அடி நடக்கும்னு எல்லாம் போடுறாங்க. எஸ், ரீசன் என்னன்னா, காங்கிரஸ் தான் இந்த ஹிந்தி இம்போசிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணது. அதை டிஎம்கே கவர்மெண்ட் எதிர்த்திருக்காங்க, அண்ணா காலத்திலே எதிர்த்திருக்காங்க. இதுதான் ஒரு விஷயம். பட் அவங்க இன்னைக்கு கை கோர்த்து நடக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அப்சல்யூட் மாஸ்டர் கிளாஸ். அண்ட் நல்லா இருக்கு படம். எல்லாரும் போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள்.